வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 342 வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 20, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சமூக உணர்வு தேவை. கரூர் வள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியர் பழனித்துரை ஐயா. செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை கரூர் வள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா அவர்களுக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியினை தமிழ்துறை பேராசிரியை திருமதி நாகபுஷ்பம் தொகுத்து வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் முனைவர் இருளப்பன் தலைமை உரையாற்றினார். பிறகு பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா சிறப்புரையாற்றும் போது, இன்றைய வழக்கமான கல்வி மாணவர்களுக்கு போதாது, சிறந்த பண்புகளையும் சமூக உணர்வையும் அளிக்கும் மேம்பாட்டு கல்வியை நாமாக பெற வேண்டும், அப்படிப்பட்ட நற்சமூகத்தையும் இன்றைய இளைஞர்கள்தான் உருவாக்க வேண்டும் என்று பேசினார் என்று நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த திருமதி அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார். கரூர் சாரதா நிகேதன் கல்லூரியில் பேராசிரியர் பழனித்துரை ஐயா. காலை வள்ளுவர் கல்லூரி நிகழ்ச்சியினை தொடர்ந்து பிற்பகல் 1:30 மணிக்கு கரூர் சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியில் பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா பேசும்போது, கல்லூரியின் சிறப்பான நிர்வாகத்திற்கு பாராட்டு தெரிவித்து கல்லூரி நிறுவனரும் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவன தலைவருமான தவத்திரு சித் பவானந்தா சுவாமியை நினைவு கூர்ந்தார். அடுத்து பேசிய நல்லூர் வட்டம் பாலு அவர்கள், வாழ்க்கையில் எது முழுமை, எது இலக்கு என்றும் அதை அடைய தம்மை தயார்படுத்திக் கொள்வது எப்படி என்றும் பேசினார். கல்லூரி முதல்வர் திருமதி கவிதா அவர்கள் தலைமை தாங்கினார் என்று அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார். மாலை தண்ணீர்பள்ளி கிராமத்தில் மக்களை சந்தித்து அவர்களது வாழ்க்கை மேம்பாடு பற்றி கலந்துரையாடல் செய்ததோடு, ஒற்றுமையாக இருந்து தங்களை மேம்படுத்திக் கொண்டு சமுதாயத்தையும் மேம்படுத்த நாம் செயல்பட தயாராக இருக்க வேண்டும் என்று பேசினார். தன்னலத்தை தள்ளி வைத்து தாயகத்தின் நலன் விழையும் தகைமையாளர்கள் 5 சந்திப்பு கள்ளக்குறிச்சியில். செப்டம்பர் 19 நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சமூக பொறுப்பாளர்கள் சந்திப்பு 2 மணி நேரம் நடைபெற்றது. அதில் மாவட்டத்தில் 100 துறைகளில் உடனடியாக கொண்டு செல்லக்கூடிய சில துறைகளை அடையாளம் கண்டறியப்பட்டது. அத்துடன் அக்டோபர் 13 கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் பல நம்பிக்கைகளை அளித்ததாகவும், இனி தொடர்ந்து மாதந்தோறும் 3வது சனிக்கிழமை இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும் திரு மணிகண்டன் தெரிவித்தார். இதோ நாங்களும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர்களின் நேரடி சந்திப்பு. செப்டம்பர் 17 அன்று காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் பொறுப்பாளர்கள் சந்திப்பு கச்சிபேஸ்வரர் கோயிலில் நடைபெற்றது. மாணிக்க மாணவர் வசீகரன் இந்த சந்திப்பிற்கு பொறுப்பேற்று வழிநடத்தினார். இவர்கள் அங்கு கலந்துரையாடப்பட்ட விஷயங்கள்: முதலாவதாக, அன்றாட வாழ்க்கையில் தங்கள் வீடுகளில் எப்படி பொறுப்புடன் நடந்து கொள்கிறோம். 2, பள்ளியில் எப்படி பொறுப்புடன் நடந்து கொள்கிறோம். 3, இடைப்பட்ட காலத்தில் சமூகத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று அனுபவ பகிர்வுகளும், தங்கள் பள்ளியில் இவர்களால் இதுவரை கண்டறியப்பட்ட மாணிக்க மாணவர்கள், லட்சிய ஆசிரியர்கள், லட்சிய பெற்றோர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாகவும் வசீகரன் தெரிவித்தார். அதேபோன்று அக்டோபர் 13 கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவிற்கு வருகிறவர்களின் பட்டியலும் தயாரிக்கப்பட்டதாக வசீகரன் மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.